எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வந்து நிர்வாக குழுவில் வந்து பேசின அத்தனை மாவட்ட செயலாளர் உங்களை தோல் உரிச்சான்ல. நீங்க பண்ண துரோகங்களை எல்லாம் எடுத்து மைக்ல ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷம் அடிச்சு துவைச்சான்ல. உட்காந்து கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. உங்க கூட நெருக்கமா இருந்த ஒரு மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் செல்வராகவன். நான் உங்களை வச்சு தானே இத்தனை கூட்டமும் போட்டேன். நான் வேற யாரை வச்சு எந்த கூட்டமும் போட்டது இல்லையே. திண்டுக்கல் மாவட்டம்னாலே சத்யான்னு வச்சு தானே போட்டேன். உங்களுக்கு எல்லாமே நாங்க செய்து கொடுத்தோமே. ஏன் இப்படி துரோகத்தை நீ பண்ற? ஏன் இப்படி துரோகத்தை பண்ற? இயக்கத்திற்கு தலைவருக்கு துரோகத்தை பண்ற. இதுக்கு தான் இத்தனை ஆண்டு காலம் உங்களை நான் வளர்த்தமானாங்க. விருப்பம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க வெளியில. ஏங்க உள்ள இருந்துட்டு தொந்தரவு கொடுக்குறேன்னு அந்த நிர்வாக குழுல பேசினார்ல. பம்முனீங்க. பம்மி போய் ஒரு வாரமா மூலையில உட்காந்துக்க. அந்த தலைவனை பற்றி ஒரு சாதிய தலைவன் துரோகினா துரோகி தான். எப்ப சொல்றாரு? இப்பதானே சொல்றாரு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்றார். இத்தனை பேர் வச்ச குற்றச்சாட்டை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். காலில் விழுந்தாரு, மன்னிப்பு கேட்டார். உள்ள இருந்துகிட்டே குடைச்சல் கொடுக்குறீங்க. தலைவனை தரம் தாழ்த்தி பேசுறவனுக்கெல்லாம் எங்க நான் போன்ல பேசிக்கிட்டு தான் இருப்பேன், அதுல என்ன தப்புன்னு உங்களுக்கு ஜாலரா போடுறானே எல்லாம். முத நாள் ஒரு முகநூல்ல ஒருத்தன் தலைவரை பத்தி அவ்வளவு கேவலமா பதிவு போடுறான். அதே ஆள் கூட கார்ல வந்து ஒரு சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு வந்து இறங்குறார். மறுநாள் நிர்வாக குழு தலைவர் கேட்கிறார், என்னை பற்றி நேற்றைக்கு முகநூல்ல இப்படி பதிவு போட்டவன் கூட இன்னைக்கு வந்து உங்களை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் கூட இருக்கீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்டார். பதில் சொன்னீங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே பெரிய யோகிய மாதிரியும் தான் தவறே செய்யாத மாதிரியும் துரை வைகோ ஒதுக்குறான்ற மாதிரி ஏன் இப்ப அவர் உங்களை ஒதுக்கணும்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். மதிமுகவுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. மதிமுக மீண்டும் வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. மதிமுக தொண்டர்கள்லாம் என்ன மனநிலையில் இருக்கீங்க? 100% தொண்டர்கள் வந்து தலைமையோட தான் இருக்காங்க. தலைவர் வைகோ கூட தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த சேதாரமும் இந்த சூழ்நிலையிலே வருவதற்கான வாய்ப்புகள் மதிமுகவில் இல்லை என்பதுதான் இப்பொழுது இருக்கிற நிலவரத்தின்படி எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு இயக்கத்தை ஒரு 31 ஆண்டு காலம் 32 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை கட்டி காத்து வருவது என்பது எவ்வளவு ஒரு கடினமான செயல் என்பது தெரியும். ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் பிரச்சனை வந்ததற்கு பிறகு நிறைய பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் என்று இருக்கிறவங்க எல்லாம் கூட ஒரு ஒன் சைடாக ஒரு பக்கமாக வந்து தலைவர் வைகோ அவர்கள் செய்ததை தவறுங்கிற மாதிரி சுட்டி காட்டுகிற இடத்தில் வந்திருக்கிறார்களே தவிர, ஒரு இயக்கம் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி இந்த 32 வருஷத்தை நாங்கள் கடந்து வந்திருப்போம்னு தெரியணும். அப்போது இந்த இயக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அந்த பிரச்சனைக்கு காரணமானவர் இவர் என்று தலைமை கைகாட்டுது. அவர் என்ன தவறு செய்தார் என்பதை பற்றி இவர்கள் விவாதிப்பதற்கோ அதுக்குள்ளே போகிறதுக்கோ யாருமே தயாராக இல்லை. எல்லாம் ஒற்றை புள்ளியிலே நின்று தலைவர் வைகோ அவர்களை குறை சொல்லுவதும் அவரை சுட்டி காட்டுவதுமாகத்தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு 32 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை கட்டி காக்கிறோம். அந்த இயக்கம் வந்து ஆரம்பிக்கிற பொழுதே தலைவர் ஆரம்பிக்கணும்னு நினச்ச இயக்கம் இல்லை. தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்த அழுத்தத்தினால தான் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அப்போவே என்ன சொன்னார்? என் கூட வர்றவங்களுக்கு பட்டம், பதவி, சுகம் இதெல்லாம் கிடைக்காது. நான் ஒரு புரட்சியாளன், மக்கள் சேவகன். நான் எந்த சமரசத்திற்கும் நான் ஆட்படாதவன். கொள்கை வழி அரசியல் நடப்பவன் நான். அதனால் என் கூட வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்கள் மட்டும் வாங்கன்னு தான் கூப்பிட்டார். அப்படி ஒரு தலைவன் வந்து ஒரு தமிழகத்துக்கு கிடைத்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்பதை நம்ம தமிழக எதிர்க்கட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்து விமர்சிப்பவர்களை தாண்டி தலைவர் வைகோ அவர்கள் புரிந்திருக்கிற ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு இயக்கமாக இருந்து புரிந்திருக்கிறது மக்கள் பணிகள், அந்த சாதனைகள் என்பதை வேறு ஒரு எந்த ஒரு பொறுப்பிலே இல்லாமல் எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் சாதித்திருக்கிற சாதனைகளை வேறு எந்த இயக்கத்தினுடைய தலைவர்களும் சாதிக்கவில்லை என்கிற பெருமை எங்களுக்கு உண்டு. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எல்லாம் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பதும் தலைவர் சொல் வழி நடப்பது என்பது தான் இந்த 32 ஆண்டு கால வெற்றிக்கு காரணம். இடையில நிறைய பேர் இயக்கத்திலிருந்து போனாங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற நேரங்களில் மூத்த தலைவர்கள்லாம் போனாங்க. எல் கணேசன் ஐயா போனார், அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் போனாங்க. அது மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் கண்ணப்பன் போனாங்க.
இவர்கள்லாம் போகிற பொழுது கூட மனவெற்பட்டு இயக்கத்திலேருந்து வெளியிலே போனார்களே தவிர, அதற்கு பிறகு போனவர்கள் நம்ம இந்த டிஆர்ஆர் செங்குட்டுவன், திருப்பூர் துரைசாமி, மதுரை அழகு சுந்தரம், அந்த மாதிரி போனவங்க, நம்ம புலவர் செவந்தியப்பன் மாதிரி போனவங்கெல்லாம் கூட முரண் வந்ததற்கு பிறகு இயக்கத்திலிருந்து வெளியில் போனாங்க. இதுவரைக்கும் எந்த தலைவரை பற்றியும் போனவர்களை பற்றியுமே விமர்சித்ததில்லை நாங்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. எங்கள் தலைவர் யாரையாவது விமர்சிருக்காங்களா சொல்லுங்கள். கேட்டால் என்ன பொதுவாக சொல்லுவாங்க, விருப்பமில்லை வெளியில் போகிறாங்க. ஆனால் 32 இத்தனை ஆண்டு காலம் என்னோடு பயணித்திருக்கிறார்கள், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டிருக்கிறாங்க. அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைவோம். அவர் போகிற இடத்துல அவங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டும்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிற சூழ்நிலை என்பது நீங்கள் 2 நிலைகளில் இருந்து தான் நீங்கள் அதை கவனிக்கணும். இல்லை சார், இப்போது 32 வருஷமாக ஒருத்தர் வந்து தொடர்ந்து கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நபரை துரோகின்னு சொன்னது தான் இப்போது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குள்ளாயிருக்கு. கிட்டத்தட்ட 5-6 நாளாக நான் தூங்கலை அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்கிறார். நீங்கள் வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா கூட நான் வந்து கடந்து போயிருப்பேன். ஆனால் துரோகி அப்படின்னு சொல்வதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறாரு. துரோகின்னு தானே சொல்ல முடியும். இதில் வேறு ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள், அந்த வார்த்தையை சொல்லலாம். கட்சிக்கு புறம்பாக, கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக, கட்சியினுடைய தலைவருடைய கட்டுப்பாடுகளுக்கு இணங்காமல், கட்சியினுடைய நிர்வாக குழு எடுக்கிற முடிவுக்கும் கட்சியினுடைய பொதுக்குழு எடுக்கிற முடிவுகளுக்கும் முரணாக மாறாக பேசுபவரை என்ன தலைப்பு வச்சு இல்லை சொல்லலாம்? என்ன அப்படிங்கிறத இது வரைக்குமே வந்து வைகோவோ துரை வைகோவோ யாருமே வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில ஆக்டிவிட்டீஸ் வந்து அவர் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு தான் பொத்தாம்பதுவாக சொல்கிறீங்களே தவிர என்னங்கிறத யாருமே சொல்லலை. இப்போ நேற்று கூட நம்ம தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு மல்லை சத்யா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 3-4 வருஷமா நான் ஆக்டிவாவே இல்லை கட்சியில். என்னுடைய பேரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் கூட வந்து என்னுடைய பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. எது கேட்டாலும் வந்து தலைமையிலேருந்து இந்த மாதிரி உத்தரவு வந்திருக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிற தகவலை மட்டுமே அவர் கொடுக்குறாரு. ஏன் இந்த 4 ஆண்டுகளில் உங்களுக்கு இந்த நிலைமை? சுய பரிசோதனை பண்ணி பார்த்தீங்களா? சுயமாக இந்த நிலைமை ஏன் தனக்கு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, அந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது எதுன்னு சிந்திச்சு பார்த்துருந்தாருன்னா அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார். ஒரு இயக்கம் வந்து இத்தனை ஆண்டு காலம் கூட இருந்தவர், இயக்கத்திலேயே தலைவரால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர், ரொம்ப நேசித்தார். அவர் ஒரு குழந்தையை வந்து ஒரு தாய் எப்படி பேணி பாதுகாப்பாலோ அந்த அளவிற்கு அண்ணன் மல்லை சத்யா அவர்களை என் தலைவர் வந்து ஒரு உச்சத்தில் வச்சு பார்த்த தலைவர். இந்த 4 ஆண்டுகளில் உங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. இந்த இயக்கத்தோடு உங்களால் சேர்ந்து பயணிக்க முடியல, இயக்கத்தினுடைய தோழர்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்க முடியலைங்கிறதுக்கு என்ன காரணம்னு அவர் ஏதாவது சொன்னீங்க, நீங்கள் கேட்டிங்களா? சொன்னாரா? அதுக்கு நான் காரணம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். தலைவர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வருவதற்கு முன்னால் வரைக்கும் இருந்த அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் வேறு. தலைவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஃபேஸ் மேக்கர் வைக்கிற சூழ்நிலைக்கு வந்து 6 மாதங்கள் 1 மாதங்கள் வரைக்கும் அவர் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, ஓய்வு எடுக்கணும் என்று மருத்துவர்கள் சொன்னதற்கு பிறகான நடவடிக்கைகள் என்ன என்பது தான் நீங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி. அதை எந்த மூத்த பத்திரிகையாளர்களும் இந்த கேள்வியை நீங்கள் அவர்கிட்ட வைக்கல. ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு வந்துச்சு? அந்த கேள்வியை நீங்கள் வைக்கணுமா இல்லையா? அந்த கேள்வியை எந்த ஊடகமும் வைக்கல. அதை வைக்கணும், அதுதான் முக்கியம். அதில் ஒரு தலைவன் வந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்தவனா ஒரு குழந்தைய மாதிரி பாதுகாத்து இப்போ ஏதோ ஒரு இடத்தில் இருந்தவன் வந்து உச்சத்தில் கூட வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமைங்கிற இடத்திற்கு ஒரு இயக்கம் உங்களை கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் உங்களை விளக்க நினைக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? உடல்நிலை சரியில்லாமல் போகிற முன்னால் வரைக்கும் இருந்த மல்லை சத்யா வேறு. அவருக்கு என்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதோ, என்றைக்கு வந்து அவர் வந்து முழுமையாக செயல்பட முடியாது, இன்னும் 1 ஆண்டுகளுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னார்களோ, அப்பொழுதே உங்கள் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சே. இந்த புலவர் செவந்தியப்பன்லேருந்து, டிஆர்ஆர் செங்குட்டுவன்லேருந்து, திருப்பூர் துரைசாமியிலேருந்து எல்லாரும் உங்களுடைய குரூப் தானே. நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் வெளிப்படையாக நீங்கள் பேச முடியாதா? நாங்கள் பேச முடியும். அவரெல்லாம் ஒரு ஆய்வு செய்யாமல் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வராமல் தலைவர் வந்து ஒரு முடிவு எடுப்பாரா? இதை 4 வருஷத்துக்கு முன்னால் எடுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள் காலம் தாழ்த்தி எடுத்த முடிவை நான் தவறு என்று சொல்வேன். அந்த உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடுத்த தலைமை நான் தானுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டீங்கல்ல. இல்லை, அந்த மாதிரி திட்டம் வச்சிருந்தாரு. அந்த மாதிரி திட்டம் வந்து தானே இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தது. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்த சத்யா இவங்க சொல்லுங்க வெளியில் போனவர்கள் எல்லாம்
எல்லாருமே ஒன்று சேர்ந்து அடுத்து தலைமை வந்து நமக்கு தான் வரணும், தலைவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மிதப்பில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த சூழ்நிலை வருகிற பொழுது ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துங்க. எப்படி வந்து இந்த இயக்கம் வந்து சாம்பலில் பிறந்த இயக்கமோ, எப்படி இந்த இயக்கம் தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கமோ, அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் போனது பிறகு எங்கள் தலைவருடைய குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். எதா இருந்தாலும் நான் டேட்டு கொடுத்துட்டேன், நான் அந்த கல்யாணத்துக்கு போனோம், இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு போனோம், இந்த நிகழ்ச்சிக்கு போனோம், கட்சிக்காரங்க நிகழ்ச்சிக்கு நான் ஒப்புதல் கொடுத்துருக்கேன், 2 மாதம் ஓய்வெடுத்தா போதும். நான் கிளம்பும்போது ஒரு புள்ள என்ன பண்ணுவார்? நீங்க உங்கள் தகப்பனுக்கு அந்த நிலை வந்தாலும் ஒரு மகனாக நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க சொல்லுவீங்க? நான் தான் போவேன். நீங்க தானே போனோம். அப்ப தகப்பன் வந்து அவருடைய குணம் உங்களுக்கு தெரியும். எதையும் வந்து விடாப்பிடியா செய்யக்கூடியவர். இப்ப கூட நடக்க முடியலங்கிற சூழ்நிலை வரும்போது கூட முயற்சி பண்ணி நடந்து போய் மைக்கில் பழைய மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வேகத்தோடு பேசக்கூடியவர். அந்த நிலையில் அவர் வெளியில் போகிறதுக்கு எந்த மகனாவது அலோவ் பண்ணுவாங்களா? அப்போ அவர் டாக்டர் சொன்னதை அவர் தந்தைகிட்ட போராடுறார். அப்பா இல்லை வேண்டாம், நீங்கள் ஓய்விடுங்க, கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்க போகட்டும். இல்லை நான் தான் போகணும். அப்போ விடுங்க, நான் போகிறேன். உங்கள் மகன் நான் போகிறேன், எல்லா கல்யாண காட்சிக்கு நீ டேட்டு கொடுத்ததுக்கெல்லாம் நான் போகிறேன்னு சொல்லி தான் அவர் உள்ளே வர்றார். இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்று அல்ல. இந்த வாரிசு அரசியல் என்று பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இதுதான் விளக்கமாக சொல்ல முடியும். நீங்கள் விவரமாக உள்ளே போய் பார்க்கணும். சும்மா மேம்போக்கா வந்து இல்லை, அவர் என்ன பதிவு பண்ணுறாரு, எல்லா சேனல்லையும் அவர் சொல்கிறாரு, நம்ம சேனல்லையும் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கல்யாண நிகழ்வுல நானே பேசுறேன், இந்த மாதிரி செய்தித்தாளில் வந்திருக்கு, அடுத்ததாக துரை வைகோ வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறத நானே முதல்ல பேசுறதே நான் தான் அப்படிங்கறேன். நீங்க பேசுனதுக்கு பின்னால இருந்து என்ன வேலை பார்த்தீங்கிறது தானே அங்க முக்கியம். பேசுறது நான் கூட 1000 பேசலாங்க. என் உள்ள மனசுக்குள்ள உள்ள கிடக்க என்ன இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? வெளியில நான் வார்த்தைகள் உங்கள்கிட்ட தேனை தடவி உங்கள்கிட்ட நான் பேசிட்டு போயிடலாம். இப்ப நான் இவ்வளவு மனதுக்குள்ள இவ்வளவு எனக்கு பொங்கி வருகிறது என்று சொன்னால் நாங்களும் அவரை நேசிச்சவங்க தானே. இயக்கத்திற்காக அவர் என்ன பாடுபட்டாரோ அந்த 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 பாடு நான் பட்டிருக்கிறேன். இயக்கத்துக்கு ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கத்திற்காக ரத்தத்தை வேர்வையா செஞ்சிருக்கானே. அப்போ நீங்க ஒரு திருமணங்களுக்கு போக ஆரம்பிக்கிறார். இவர் போய் இந்த திருமணங்களை பேச ஆரம்பிச்சோன்னா இயல்பா என்ன ஒரு தொண்டர்களுக்கு தலைவருடைய புள்ள அப்படின்னு அபரிதமான ஒரு செல்வாக்கு அவர் உள்ள வந்ததுக்கு பிறகு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தலைவருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க அரசியலுக்கு வரணும்னு இழுக்கிறாங்க. அவர் மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் வந்து அவர் இந்த நல்ல நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் போறார். ஒரே ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல கொடியேற்ற வச்சுட்டாங்க. இதுதான் நடந்தது உண்மை. அந்த கொடியேற்ற வைத்த அந்த இடம் அதற்கு பிறகுதான் இந்த தொண்டர்களுடைய இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இந்த இயக்கம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயாகணுமே, சரி நம்ம இயக்கத்தோழர்களுடைய மற்ற நிகழ்ச்சிகளுக்கு போவான்னு உள்ள வர்றாரே தவிர வாரிசு அரசியலாக தலைவர் வைகோ ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க. இதை நாங்கள்லாம் பேசும்போதெல்லாம் எங்கிட்ட எவ்வளோ கோவப்பட்டிருக்காருன்னு எங்களுக்கு தான் தெரியும். துரை வைகோ நீங்க உள்ள கொண்டு வாங்கன்னு சொன்னோம்னா அவ்வளவு கோவப்படுவார். என்னுடைய கொள்கைக்கு முரணானது, நீங்க எதெல்லாம் இப்படியிலே நீங்க பேசுவீங்க, எனக்கு எதிராக நீங்க பேசுவீங்களோ அவ்வளோ பற்றி கோவப்பட்டிருக்கார். அவர் வந்து இந்த நடைமுறைக்கு வந்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இவரால் ஒன்றும் செய்ய முடியல. தலைவர் நினைத்ததை செய்ய முடியாமல் போனது இந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஏன்னா தொண்டர்களுடைய அழுத்தம். அப்போ என்ன பண்ணுறாரு, சரி வேறு வழி இல்லை, தொண்டர்கள் எல்லாம் இவரை விரும்புகிறாங்கன்னு சொல்லும்போது தான் இந்த மல்லை சத்யா உட்பட இந்த திருப்பூர் துரைசாமி உட்பட டிஆர்ஆர் செங்குட்டுவன் புலவர் செவந்தியப்பன்லாம் அவர் அணி சேர்றாங்க. எல்லாம் வெளியில் போகிறாங்க. இவர் உள்ளே வர்றான்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட பயணம் பண்ண முடியாதுன்னு தெரியும். நீங்கள் எப்போவுமே ஒரு கார்ப்பரேட் செக்டார் எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்போவுமே ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் தலைமையேற்று ஒரு குடும்பத்தை நடத்துகிறார், ஒரு கம்பெனியை நடத்துகிறார். அவருடைய பிள்ளை வந்தோ இல்லை அடுத்த தலைமுறை, அது மகன் கூட விட்டுருங்க, அடுத்த தலைமுறை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் உள்ளே வந்து உட்காரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, பழைய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பழைய ஆட்கள் எல்லாம் எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ள சின்ன மாற்றத்தை கொண்டு வர நினைப்பார்கள். தலைவருடைய பாதை தான் என்னுடைய பாதை, கொள்கை என்பது ஒன்றுதான். அரசியல் பாதை பயணிக்கிற பாதை தலைவர் ஒரு மாதிரி பயணிச்சிருப்பாரு. அதே பாதையில் வழுவாம நான் செல்லணும். ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான திட்டங்களை நான் தீட்டுகிற பொழுது ஒரு இயக்கத்தை கட்டமைப்பதற்கான முயற்சியில் எல்லாரும் இறங்குவாங்க. இது எல்லா இயக்கத்திற்கும் உண்டு. எல்லா இயக்கத்திற்கும் இல்ல, அதெல்லாம் சகிச்சுட்டு தானே அவர் இருந்தாரு. துரைவைகோவும் நானும் பெருசா பேசினதே இல்லை. நானும் தலைவர் தான் வந்து அதிகமா பேசிக்கிட்டுமே தவிர துரை வைகவும் நான் அதிகமா பேசிக்கிட்டதே கிடையாது. இல்ல, அதுக்கெல்லாம் தான் என்ன காரணம்னு சொல்றேன். அதுக்கு தான் இந்த காரணங்களை சொல்ல வர்றேன். அப்போ உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. தேர்தல் வைக்கிறாங்க, வாக்குச்சீட்டு தான் கொண்டு வரணுங்கிறாங்க, தலைவர் மாட்டேங்கிறாரு. அப்போ எல்லாரும் இறுதியாக வாக்குச்சீட்டுன்னு சொல்லும்போது 106 வாக்குகளில் 2 வாக்குகளை தவிர வைகோ அவர் வாக்கும் இன்னொரு மாவட்ட செயலாளர், அது யாரும் நமக்கு தெரியும். அவங்க 2 பேரை தவிர 104 பேர் வாக்கு போட்டாங்க. இல்லை நீங்களும் வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கல்ல. தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு நீங்க வந்து நான் போனா தலையை திருப்பிக்கிறார், இதெல்லாம் என்னங்க பேச்சு?
எப்படி ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு நிர்வாக திறன் மிக்கவர். அவர் ஏற்கனவே வந்து ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணவர். இப்போ லீகல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 ஆண்டு காலம் ஐயா ரத்னவேல் பாண்டியன் நினைக்கிறேன், இப்போ முன்னாள் இப்போ நீதியரசர்கிட்ட அலுவலகத்தில் ஒர்க் பண்ணவர். தனக்குன்னு ஒரு பாதையை வகுக்கணும், இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், தொண்டர்களை எல்லாம் கைவிட்டக்கூடாது, இந்த இயக்கத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச தொண்டர்களை நடுவழியில் நட்டாத்தில் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற தலைவன் ஓடுற இடங்கள்ல சில நேரங்களில் கவனம் இருக்கும், சில நேரங்களில் கவனம் இருக்காது. அப்போ உங்களுடைய நடவடிக்கைகள் வெளியே கட்சியை விட்டு வெளியே போனவங்களோடு தொடர்கிறது. அதை ஒத்துக்கிறாரு மல்லை சத்யா. மதிமுக தலைமையை இவர் கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்படி நினைச்சுதான் இந்த குரூப்பே அப்படி நினைச்சுதான் இருந்தது. அவங்க நினைப்புல மண்ணு விழுந்தது எப்பன்னா, துரை வைகோ அவர்கள் யதார்த்தமா நிகழ்ச்சிகளுக்கு போனவரை எங்களுக்கு பிடித்து போனது. இவர் வந்தாதான் நமக்கு நல்லா இருக்கணும் நாங்க நினைச்சு கொண்டு வந்ததுக்கு பிறகு இவங்க என்ன ஈடேறல. அப்போ ஒரு குரூப் எல்லாம் வெளியில போறாங்க, இவர் மட்டும் உள்ள இருந்து குழப்பம் பண்றதுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. என்னெல்லாம் குழப்பம் பண்ணாரு நான் சொல்றேன் உங்களுக்கு. அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பத்திரிகையாளர்கள், மூத்திர பத்திரிகையாளர், உங்க மாதிரி ஊடகங்கள் இதெல்லாம் நீங்க ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து 2 தளத்தையும் நீங்க வச்சு ஒண்ணா வச்சு பேசணும். அப்போ உள்ள இருந்துட்டு என்ன குழப்பம் பண்றாரு? எத்தனை மாவட்ட செயலாளர்களுக்கு இவர் பிரஷர் கொடுத்திருக்கார்? எத்தனை மாவட்டங்களில் இவருக்காக அணி சேர்ப்பதற்கு எத்தனை பேரை குழுக்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு? இல்ல இப்போ துரை வைகோ வந்த பின்பாக எனக்கான ரோலே கம்மி ஆயிடுச்சுங்கும் போது அவர் என்ன பண்ணிட முடியும்? இவர் ரோல் இல்ல, இவர் ரோல் இல்ல, இவர் செயல்பாட்டுகளை இவரே குறைத்து கொண்டார். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு புதுசா ஒரு தலைவர் வந்துட்டாருங்க. இப்ப நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிடுவாங்க? இவர் தான் எல்லா இடத்துக்கும் தலைவர் இல்லாத இடத்துக்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்ப இருந்த துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாம் வந்து இருக்கிற எல்லாரும் அண்ணன் சத்யா மாதிரி செயல்படல, எல்லாருமே இயக்கத்துல இருந்தாங்க. ஆனால் இப்ப பாருங்க, இப்போ ஒரு 5 துணை பொதுச் செயலாளர்கள் போட்டிருக்கோம், 5 மண்டலங்கள்ல பிரிச்சாச்சு, 5 துணை பொதுச் செயலாளர்கள் ஒர்க் பண்றாங்க. அப்ப பரபரப்பா இருந்தீங்க. அந்த பரபரப்புங்கிற சூழ்நிலை கொஞ்சம் குறையுது, யதார்த்தமாக குறையும். இப்ப நான் கூப்பிடுறது யாரை கூப்பிடுவேன்? எங்களுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோவை வச்சு தானே நிகழ்ச்சி நடத்தணும்னு நான் நினைப்பேன். என் தலைவர் இடத்துல அவரை வச்சு பார்க்குறோம்ல. அப்போ உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் குறையுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இது இயற்கை, இது இப்படித்தான் நடக்கும், இதை மாற்ற முடியாது. எந்த இயக்கமாக இருந்தாலும் இதுதான் நடக்கும். அப்போ தனக்கான ஒரு செல்வாக்கு குறையுதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்றீங்க? அவங்களோடெல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ, எந்த மாவட்டத்தில் அணி சேர்க்க முடியுமோ என்று சாதிய சிந்தனையோடு செயல்பட்டது அண்ணன் மல்லை சத்யா. இல்ல, ஜாதிய சிந்தனையோட இருந்ததே மதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கவங்க அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப புத்திசாலியா பேசுவார், இப்பதான் புரியுதுன்னு. எல்லா பட்டியலின சமூகத்துக்காகத்தான் அந்த மதிமுகவுல துணை பொதுச்செயலாளர் பதவியை எனக்கு கொடுத்திருக்காங்கிறது எனக்கு பிற்காலத்துல தான் தெரிஞ்சது. இல்ல, அது அவருக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். திராவிட இயக்கங்கள் என்ன, இப்ப திமுக என்ன செட்டப் இருக்கு? திராவிட இயக்கங்கள்ல துணை பொதுச் செயலாளர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் சொல்ற சமூகம், 2வது சிறுபான்மையினர், இவங்க 2 பேரும் அதுல உள்ள இருப்பாங்க. இதுதான் திராவிட இயக்கம். வைகோ மல்லை சத்யாவுக்கு இருக்க வேண்டிய அந்த துணை பொதுச்செயலாளர் பதவியும் துரை வைகோவுக்கு அந்த பதவியை கொடுங்கன்னு சொல்லி மல்லை சத்யா சொல்லும் போது, துரை வைகோவும் மல்லை சத்யாவும் ஒன்னா அப்படின்னு சொல்லி வைகோ கேட்டாருன்னு அவர் சொல்றாரு. உண்மை. நிர்வாகம் புரியல அவருக்கு. அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். துணை பொதுச் செயலாளர் யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் துணை பொதுச் செயலாளர். இவர் எப்படி அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு துரை வைகோ கொடுக்க முடியும்? ஏன்னா நீ அவர் ஒன்னாங்க. நீங்க 32 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துல பயணிச்சிருக்கிறீங்க. அதற்கான தளத்துல நீங்க பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க. நீங்க போய் அவரை போய் உங்க கூட சேர்த்துக்கிட்டு ஏன் பொறுப்பு? அவர் இது அப்படித்தான் சொன்னது. பொதுக்குழு முடிவெடுத்தது துணை பொதுச் செயலாளர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர் எடுத்து சும்மா நீங்க எடுத்துக்கன்னு கொடுத்துட முடியாது. அப்போ இன்னொரு துணை பொதுச் செயலாளரை நாங்கள் இன்னொருத்தர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தருக்கு நாங்கள் கொடுக்கணும். ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் சிறுபான்மையினர் இருக்காரு, அவர் இயக்கத்திலிருந்து போயிட்டாருன்னா அந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தரை தான் போடணும். இது சமூக நீதி பரவலாக்கல். இது திராவிட இயக்கங்கள்ல உண்டு. அது தெரியாம நீங்க வந்து இப்படி சொல்றதெல்லாம் சொன்னது சந்தோஷம் இல்ல, அது வருத்தப்படுறாரு. இது மாதிரி ஜாதிக்காக அந்த ஒரு ரோலை வந்து எனக்காக கொடுத்துருக்காங்க, இதுக்காக தான் நான் இந்த கட்சியிலேயே டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெருடல் வந்து எனக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் இல்ல. அவர் ரொம்ப தவற. அவர் வந்து தன்னை தாழ்த்திக் கொள்கிறார் என்று சொல்வேன். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திராவிட இயக்கங்களில் இந்த அமைப்பு முறை உண்டு. இன்னைக்கு திமுக யார் இருக்கான்னு சொல்லுங்க? துணை பொதுச் செயலாளர்கள் இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்காங்களா? அண்ணன் ஆராசா இருக்காரா? இது திராவிட இயக்கங்களுடைய வழிமுறைகள். நீங்க உங்களை திறந்தாழ்த்திக்கிறீங்க. உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பு கொடுத்தா நீங்க என்ன நிலையிலிருந்து இந்த இயக்கத்துக்குள்ள வந்தீங்க? உங்க திறமையை வளர்த்துக்கிட்டீங்க, நல்ல பேச்சாற்றல், எழுத்தாற்றல், எல்லாரையும் கூட்டம் சேர்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு பக்குவத்துக்கு வந்தீங்கல்ல. அதுதானே உங்களுடைய அரசு உங்களுக்கான அடையாளமா இருக்கணும். நீங்களே உங்களை திறந்தாழ்த்திக்கிறீங்க. சாதிக்காக தான் என்னையை கொடுத்தாருன்னா உண்மை. அந்த சமூகத்திற்கு அதை கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க இல்ல அப்படின்னா அந்த இடத்துல அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வருவார். இதுதானே ரீப்ளேஸ்மெண்ட் தானே.
அப்போ நீங்கள் சொன்னதை வந்து மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். நான் கூட துணை பொதுச்செயலாளர் பொறுப்பை ராஜினாமா விட்டு விலக தயார், நான் துரை வைகோ அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை ஒரு குறையாக சொல்வது என்பது என்ன ஒரு தலைமை பண்பு? நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு இயக்கத்திலிருந்து என்ன நிர்வாகத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? என்ன நிர்வாகத்தை கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், உங்களையே நீங்கள் தரந்தாழ்த்திக்கிறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை யார் தடுக்கிறாங்க? அடுத்தவர்கள் தடுக்கிறார்கள் என்று நினைத்ததே தவறு. ஒருத்தருடைய வளர்ச்சியை இன்னொருத்தன் தடுத்துட முடியாது. என்னுடைய வளர்ச்சியை இன்னொருத்தன் தடுக்க முடியாதுங்க. எனக்கு ஒரு பாதை கிடைக்கும், அந்த பாதையில் என்னுடைய வளர்ச்சியை நான் கொண்டு போகணும்னு நினைப்பேனே தவிர நான் முடங்கி போய் இருக்க முடியாது. அந்த வளர்ச்சிக்கு தடையா இருப்பது துரை வைகோ தான் அப்படிங்கறத அவரோட குற்றச்சாட்டு. அது நான் தான் உங்களுக்கு சொல்றேன். மகனுக்காக என்ன வந்து இப்படி பேசிட்டாரு, மகனுக்காக கட்சியை விட்டே வெளியே வந்த ஒரு நபர் இப்ப தன்னுடைய கட்சியில மகனுக்காக என்னையெல்லாம் விட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் சும்மா வந்து அதாவது இந்த கடைசி நேரத்தில் எதுவுமே சொல்றதுக்கு வழி இல்லைன்னா இப்படிதான் பேசுவாங்க. வேற வழியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த சாதியை பேசுவாங்க, வாரிசு அரசியல், மகனுக்காக பண்ணிட்டு, இதை தவிர ரெண்டை தவிர அவரால் என்ன சொல்ல முடியும் சார்? இப்போ மல்லை சத்யா நீண்ட நாளா பயணம் பண்ணாரு, அவர் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா சரி ஓகே, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். யார் யாரெல்லாம் முக்கிய தளபதிகளாக மதிமுகவில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப கூட இல்ல அப்படிங்கும் போது அப்போ தலைமையிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, வைகோட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. துரை வைகோ வந்தனால இந்த பிரச்சனை யாரு முக்கிய தளபதிகள் இருந்தாங்க? யாரு முக்கிய தளபதிகள் இருந்தாங்க? இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்து வைகோ வெளியேறும் போது மாவட்ட செயலாளர்கள் 9 பேர் வெளியே வந்தாங்க. இப்ப 9 பேரும் எங்க இருக்காங்க? மதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க, இல்ல மற்ற கட்சிகள் இருக்காங்க. எல்லாம் அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா? கண்ணப்பன் அமைச்சரா இருந்தாரா இல்லையா? செஞ்சியார் அமைச்சரா இருந்தாரா இல்லையா? எல் கணேசன் ஐயா என்ன சொல்றாரோ அதை கேட்டுத்தான் தலைவர் கட்சியை வழிநடத்தின காலமெல்லாம் உண்டு. அதுக்கெல்லாம் அந்த காலத்தில் எதிர்ப்பு வந்திருக்கிறது. உங்களை தவறாக வழி நடத்துகிறார், நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள்லாம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க தலைவர்கிட்ட. போற்றி பாதுகாத்த தலைவனுங்க எல்லாரையும். ஒரு சூழ்நிலை வருது, அவங்க வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க. அரசியல் இது இயல்பு. ஒரு இடத்துல பயணிக்கிறோம், ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகில எல்லாருமே யார் எந்த நெருக்கடிக்கு உள்ளாகி போனாங்க? எந்த இணையமைச்சர் 2024 எம்பி சீட் வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கணேசமூர்த்தி சொல்றாப்ல. இப்போ இந்த ஒரு சம்பவம் நடக்குது. மல்லை சத்யா அவருடைய பேட்டியில தொடர்ந்து என்னன்னா ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாக்கி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து தானா வெளியே போகணும்னு நினைக்க வைப்பாங்க. இதுதான் வந்து மதிமுகவுடைய பேட்டர்னாவே இருக்குங்கிற. கணேசமூர்த்தி அண்ணனை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. அவர் வந்து நம்மை விட்டு பிரிந்து போனவர். எத்தனை முறை எம்பியா இருக்கார்? 3 முறை எம்பியா இருக்கார். 3 முறை எம்பியா இருக்கார். அந்த முறை அவருக்கு அந்த ஈரோடு தொகுதியை கேட்டு பெற முடியவில்லை. அவ்வளவுதான். நீங்க கேட்ட தொகுதியே திமுக கொடுத்துருமா? இல்லை எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க நீங்கள் கேட்குற தொகுதி, நீங்கள் கேட்குற ஊர், கேட்குற இடத்த உடனே கொடுத்துருவாங்களா? அப்போ இயக்கத்தில் மற்றவங்களும் இருக்காங்கல்ல. இந்த 3 முறை நின்றுட்டாரு. ஈரோடு தொகுதியை கேட்டால் ஈரோடு தொகுதி கிடைக்கவே இல்லை. அப்போ அடுத்தவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும்ல. உங்களுக்கு 9 முறை கொடுத்துருக்க. எந்த தேர்தலில் நீங்கள் நிற்கலை? என்ன உங்களை வந்து தரந்தாழ்த்திட்டாங்கன்னு பேசுறீங்க? 9 முறை நீங்க தேர்தலில் நிக்கலையா? கடந்த முறை இப்போ எம்பி சீட் வந்து நான் கேட்டிருந்தேன், ஆனா நல்ல இடத்துல வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வைகோவே சொன்னாரு. இவரை தவிர வேற கட்சியில உழைச்சவங்க யாருமே இல்லையா? ஏன் நான் கேட்க கூடாத எம்பி சீட்டு? 32 ஆண்டுகளில், அதற்கு முன்னால் 1987 இருந்தே நான் தலைவருடைய ஃபாலோவராக வந்துகிட்டு இருக்கிறவன். ஏன் எனக்கு தகுதி இல்லையா? எனக்கு என்ன தகுதி குறைபாடு இருக்குன்னு சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஊடகங்கள்ல 3 ஊடகங்களையும் இன்டர்நேஷனல் ஊடகங்கள்ல விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் தகுதியை வளர்த்து வச்சிருக்கிறேன். எந்த சப்ஜெக்ட் நீங்க சப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த சப்ஜெக்ட்ல ஆழமாக போய் பேசக்கூடிய ஒரு வளர்ச்சி எங்க இயக்கம், எங்க தலைவர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் என்னை வளர்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தகுதி குறைபாடு? கட்சியில உங்களை விட்டா வேற யாருமே இல்லையா கட்சியில? எங்க அண்ணன் செந்தில் இது பண்ண இல்லையா? கால் சட்டை பருவம், கல்லூரியில படிக்கிற மாணவனாக இருந்த காலத்துல இருந்து வைகோ கூடவே போய் அவர் பேசுற கூட்டங்கள் எல்லாம் குறிப்பெடுத்து எழுதி பத்திரிகைகளை கொடுத்து தலைவருக்கு காப்பி கொடுத்து அரசியல் பண்ணவர் எங்க அண்ணன் செந்தில் அதிபர், இன்றைய பொருளாளர். ஏன் அவர் ஆசைப்பட மாட்டாரா? என்ன இயக்கத்துல மல்லை சத்யா மட்டும்தான் எல்லா எலெக்ஷனுக்கும் சீட்டு கொடுக்கணும், கிடைக்கிறது எல்லாம் அவருக்கு கிடைக்கணும்னா மற்றவங்க எல்லாம் இந்த இயக்கத்துல பாடுபட்டவங்க இல்லையா? எங்க அண்ணன் வந்தியத்தேவன் இல்லையா? யாரு இல்ல இந்த இயக்கத்துல? வேற யாரும் ஆள் இல்லையா? எங்க திருச்சியில் எங்க மேடம் ரொகையா இல்லையா? துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரொகையா. எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவோ திறமையானவர்கள் கொட்டி கிடக்குறாங்க இயக்கத்துல. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க நீங்க சொல்லணும். இத்தனை தடவை எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, வெற்றி பெறவே முடியல. அதுவும் பார்த்தீங்கன்னா விளாத்தி குளத்தில் அவர் தோற்கலையா, அங்க சிதம்பரத்தில் சிவகாசியில தோற்கலையான்னு பேசுறார். அது முதல்ல தவறு. முதல்ல நீங்க சுய பரிசோதனை பண்ணணும். என் தலைவன் வெற்றி அடையக்கூடாது என்பதற்காக எத்தனை சக்திகள் களத்தில் வேலை பார்த்ததுன்னு இந்த தமிழ்நாடுக்கு வேதாந்தா முதற்கொண்டு, வேதாந்தா நிறுவனம் முதற்கொண்டு அவர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று எவ்வளவு சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் அவர் தேர்தலில் நின்றார். நீங்க தோக்கிறதுக்கு அவர் தோக்கிறதுக்கு ஒன்னா நீங்க? அது எப்படி நீங்க ஒரு தராசுல வச்சு பார்ப்பீங்க? எப்படி சாதியை பார்த்தாருன்னு சொல்லுவீங்க? அவர் சாதியை மட்டும் பார்த்துருந்தானே இன்னைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு 10% வாக்கு அவர்கிட்ட இருந்திருக்குங்க.
என்னைக்காவது அவர் வேற்று மாற்று மொழியில பேசி பார்த்திருக்கீங்களா? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, துரை வைகோ வந்த பின்பாக தான் இந்த அதிகமா பேசப்படுதுங்கிறாரு. ஏங்க, துரை வைகோ வந்ததற்கு பிறகு இயல்பாகவே தொண்டர்கள் அவரை நோக்கித்தான் போவார்கள். இல்ல அவர் ஒரு வலதுசாரி சிந்தனை மாதிரி செயல்படுறாரு. அதெல்லாம் அவர் சும்மா பாஜகவுக்கு கொஞ்சம் இணக்கமா செயல்படணும். சனாதன எதிர்ப்பை மதுரை எங்களுடைய மாநாட்டுல பதிவு பண்ணவர் எங்க முதன்மை செயலாளர் துரை வைகோ. இல்ல துரை வைகோ அண்மையில வந்து பத்திரிகையாளர்கள் வந்து பேட்டிக்காக அவரை கேட்கறாங்க. கேட்கும்போது 2 விஷயத்தை பத்தி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒன்னு மல்லை சத்யாவை பத்தி கேட்காதீங்க, 2வது அமித்ஷா மோடி அரசாங்கத்தை பத்தி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட அவர் சொன்னதாக மல்லை சத்யா சொல்றாரு. இந்த 2 டிமாண்ட் வச்சாரு. அதாவது துரை வைகோ. இது ஒரு தலைவனுடைய நிர்வாக திறமையை நீங்க பாராட்டணும். இப்போ நீங்க என்னைய வந்து இந்த இடத்துல விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்கு தான் கூப்பிடுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க. அந்த நோக்கத்தை தாண்டி நீங்க சப்ஜெக்டை ரொம்ப வெளியில எடுத்துட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்பொழுது நான் சொல்லுகிற செய்திகளை கூட நான் சொல்ல மாட்டேன். அப்போ அதை கடந்து நான் வந்து மல்லை சத்யா விஷயத்தை விட்டுருவோம். அது வந்து என்ன நடக்க போகுதுங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா மோடி அரசாங்கத்தை பத்தியும் அமித்ஷாவை பத்தி எல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கும்போது அவர் சாஃப்ட் கார்னரா பிஜேபியை பாக்குறாரு. சொன்னது யார் சொன்னது? மல்லை சத்யா சொல்றாரு. ஆதாரத்தை கேட்டீங்களா? ஆதாரத்தை கேட்டீங்களா? எந்த பத்திரிகையாளர்ட்ட? அண்மையில ஒரு செய்தி வருது, இவருக்கு ஒரு அமைச்சர் பதவி மத்திய இதுல கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னபோது சில பேர்லாம் வந்து ஃபோன் பண்ணி துரை வைகோக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னபோது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு அப்படின்லாம் எனக்கு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சு. இவர் பேசுவாருங்க. இவர் நிலைமையை எடுத்து பேச இவர் தயாரா இல்ல. இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணவங்க கூட நாம இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாருல. இப்ப பத்திரிகையில வல்லம் பஷீர் சொல்றாருல, எப்படி பேசுவாருங்க? இயக்கத்தை கலைத்து விட்டு திமுகவோடு போய் இந்த கட்சியை சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெளியில போன திருப்பூர் துரைசாமி அவர் உங்களுக்கு நண்பர் ஆயிடுவாரா? என்னைக்கு நண்பரானுங்க? இந்த இயக்கம் கொடுத்த உறவு அது. வல்லம் பஷீர் வன்மத்தை கக்கி கொண்டிருப்பவன். அந்த உறவுக்கு வந்து என் நண்பன், நான் அவன் கூட உறவுக்குன்னா நீ நேசிக்கிற தலைவனை தரந்தாழ்த்தி பேசுறாரு. ஏதோ பெரிய ஒரு உளவுத்துறையில பெரிய பொதுப்புல இருந்துட்டு வந்த மாதிரி அந்த பதிவுக்கு எதிர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்தில் ஒரு துணை பேச்சாளர் ஏன் இல்ல? நாங்க உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருப்போம்ல. இல்ல அவர் மல்லை சத்யா அப்படிலாம் இல்ல, அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன் நீங்க அந்த கட்டணத்தை தெரிவிக்கல? இல்ல அவங்க போன் பண்ணா அது என்னுடைய இயல்பு ஜனநாயகம். போன் பண்ண அவங்களுக்கு ஒரு அவசரத்தை கூப்பிடுவாங்க. ஏன் அவங்களுக்கு அவசரத்தை கூப்பிடுறதுக்கு உங்களை தவிர ஒரு ஆள் கிடையாதா? இந்த மதுரை அழகு சுந்தரத்துக்கு இங்க இருந்து தான் நீங்க போய் அவசரத்துக்கு உதவி பண்ணணுமா? என்ன திருப்பூர் துரைசாமி அண்ணா காலத்து சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க தான் இங்க இருந்து போய் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்க போறீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? இந்த கேட்கறவன்லாம் காதுல பூ வச்சுக்கிட்டு இருக்கானா என்ன? ஒரு இயக்கம் வந்து ஒரு இயக்கத்தோட பயணிக்கல, நம்முடைய எண்ணம் நீடேறல, அடுத்து நம்ம இந்த இயக்கத்தை இப்படி போகணும்னு நினைச்சோம், அந்த வழி இல்லாம போச்சுன்னு சொன்னா அமைதியா வெளியேறிடணும். அது ஒரு அழகு. உங்களுக்கான அரசியல் பாதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அது எல்லோருக்கும் உரிமை உண்டு. நாளைக்கு எனக்கு அப்படி ஒரு நிலைமை வருதுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? நான் பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன், இந்த பயணத்தில் தடை ஏற்படுகிறது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் தேர்தல் அரசியல் உடன்பாடு இல்லாதவன். கொள்கை வழி அரசியலை மட்டுமே முன்னெடுப்பவன். நான் அடுத்து நான் என்ன நினைப்பேன்? இனி அரசியல் பாதைக்கு நமக்கு வேண்டாம், இனி கொள்கை வழி அரசியல் இருக்கிற இடத்துல போய் நின்று நமக்கு இதுக்கு பிறகு இருக்கிற காலத்தை அதில் செழிப்போன்னு தானே நான் நினைப்பேன். அந்த நினைப்பு ஏன் உங்களுக்கு வரல? உள்ள இருந்துகிட்டே குடைச்சல் கொடுக்குறீங்க. தலைவனை தரம் தாழ்த்தி பேசுறவனுக்கெல்லாம் இப்போ நான் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், அதில் என்ன தப்புன்னு உங்களுக்கு ஜாலரா போடுறானே எல்லாம். முதல் நாள் ஒரு முகநூலில் ஒருத்தன் தலைவரை பற்றி அவ்வளவு கேவலமாக பதிவு போடுறான். அதே ஆள் கூட கார்ல வந்து ஒரு சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு வந்து இறங்குறார். தலைவர் பார்க்கிறார், அவன் தான் போட்டோ எடுக்கிறான். மறுநாள் நிர்வாகக்குழு தலைவர் கேட்கிறார், என்னை பற்றி நேற்றைக்கு முகநூலில் இப்படி பதிவு போட்டவன் கூட இன்னைக்கு வந்து உங்களை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் கூட இருக்கீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்டார். பதில் சொன்னீங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே என்னமா பெரிய யோகிய மாதிரியும் தான் தவறே செய்யாத மாதிரியும் துரை வைகோ ஒதுக்குறான்ற மாதிரி ஏன் இப்போ அவர் உங்களை ஒதுக்கணும்? நீங்கள் முறையாக நடந்திருந்தால், இயக்கத்திற்கு புறம்பாக இயக்கத்தை கருவறுப்பதற்காக முயற்சி செய்திருக்க கூட நீங்கள் தோழமை உணர்வோடு இல்லாமல் இருந்தால் உங்களை பார்த்துருப்பாரு, பேசியிருப்பாரு. ஏன்னா ஏங்க ஒரு இயக்கம் நடத்துறது அவ்வளோ ஈஸியாங்க? எவ்வளவோ பிரச்சனைகளுங்க. 32 ஆண்டுகள் எத்தனை இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் தொடங்கி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதை போன்று ஆரம்பிச்ச இயக்கங்கள் எத்தனை இயக்கங்களுங்க ரொம்ப வீரியமாக எங்களை மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இயக்கத்தை சொல்லுங்க பார்ப்போம். இந்த தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச புதிய இயக்கங்கள்ல எத்தனை இயக்கங்கள் உயிர்ப்போடு இருக்குது? மதிமுக தாங்க இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குது. சாதி கட்சியாது? ஒரு புரட்சியாளன், ஒரு மக்கள் சேவகன், மக்களுக்காக சமரசம் இல்லாமல் உழைக்கிற தலைவன். எவ்வளவு பெரிய கஷ்டங்க கொள்கை வழி அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டாங்க. அவங்க அடுத்த கட்டத்திற்கு இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு என்பது அவங்களுக்கு இயல்பா போகும்.
ஆனால் எந்த ஒரு பெரிய பலனையும் அனுபவிக்காமல் மக்கள் மன்றத்திலே ஒரு 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 பங்களிப்பு இல்லாமல் இருக்கிற நாங்கள் கொள்கை வழி அரசியலை எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்காகவே நாங்கள் உழைச்சி ஓடா தேஞ்சு போடுமே. இந்த இலங்கை பிரச்சனைனால நாங்கள் எத்தனை முறை தேர்தல்களுக்கு காலத்தில் நாங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், இருந்தாலும் விட்டோமா? அதான இயக்கம். இயக்கத்தில் நீங்க இருந்துகிட்டு இருக்கிறவங்க எப்படி இப்படி புழுதி வாரி தூத்துவீங்க? இல்ல என்ன படிச்சீங்க முதல்ல நீங்க? மல்லை சத்தியா சொல்றேன்னா துரோகின்னு சொன்னதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவரை எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு வைகோ. இதெல்லாம் எப்படி என்னால கேட்டுட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏங்க நீங்க பண்ண தப்பை எக்ஸ்போஸ் பண்ண நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் இது எந்த தொலைக்காட்சிக்கு நான் போகலைங்க, யார்ட்டையும் நான் வர்றேன்னு சொல்ல யார்ட்டையும் போகல. நேற்றைக்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சியிலேருந்து அழைப்பு வந்தது. ஒரு ஆடியோவில் ஒரு 3 நிமிஷம் பேசுங்கன்னாங்க. 3 நிமிஷம் பதிவு பண்ணேன். நேற்று ஒரு யூடியூப் சேனலில் வந்து எனக்கு பேட்டி எடுக்கணும்னாங்க. நான் வந்து சரி நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், நம்ம அவசரப்பட்டு எதையுமே நம்ம சில விஷயங்களை சொல்லிடக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தேன். இவர் எல்லாம் வரிசையாக தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்ததற்கு பிறகு நான் பேச வேண்டும் என்ற முடிவு எடுத்தேன். நேற்று பேசினா இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டீங்க வந்து உட்காந்துருக்கேன். எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. ஒரு கட்டமைப்போடு கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத நீங்கள். சரி, இன்னொரு விஷயத்தை சொல்லிடுங்க. இப்போ இந்த நிர்வாக 15 நாளைக்கு முன்னால் நடந்த நிர்வாக குழுவுக்கு முன்னாள் நிர்வாக குழு வரைக்கும் தலைவர் உங்ககிட்ட அதே அன்போடு நடந்து கொண்டார். நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் போய் அவர்கிட்ட சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளுங்களேங்க. கடைசி வரைக்கும் இல்லை சத்யா சரியாயிடுவார், விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதீங்கன்னு இந்த நிர்வாக குழுக்கு முதல் நிர்வாக குழு வரைக்கும் அவர் அவ்வளவு நெருக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாருங்க. இவர் விரோதமாக வந்து ஒரு வாரிசு அரசியல்னு சொன்னாதான், சாதின்னு சொன்னாதான் தப்பிச்சுப்போன்னு நினைக்கிறாங்க. இந்த சாதி அரசியலை கையில் எடுப்பது இவர் தான். எங்கள் இயக்கத்தில் என் கூட இருக்கிறவன் என்ன சாதின்னு எனக்கு தெரியாது. என் தலைவன் அப்படி நினச்சிருந்தானே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10% நிரந்தர வாக்குகளை கொண்ட இயக்கமாக இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம அப்பாற்பட்டு செய்கிறோம். நிர்வாக குழு கூடிச்சில்ல, வந்து நிர்வாக குழுவில் வந்து பேசின அத்தனை மாவட்ட செயலாளர் உங்களை தோல் உரிச்சான்ல. நீங்கள் பண்ண துரோகங்களை எல்லாம் எடுத்து மைக்கில் ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷம் அடித்து துவைச்சான்ல. உட்காந்து கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. நிர்வாக குழு, அந்த நிர்வாக குழு தான் முடிவெடுக்கிறோம், சரிங்களா? அப்போ அத்தனை பேர் சொன்னால, ஒரு மாவட்ட செயலாளர் உங்களுக்கு ஆதரவாக பேசினானா? உங்க கூட நெருக்கமாக இருந்த ஒரு மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் செல்வராகவன், ஏன் நான் உங்களை வச்சுத்தானே இத்தனை கூட்டமும் போட்டேன், நான் வேற யாரை வச்சு எந்த கூட்டமும் போட்டது இல்லையே, திண்டுக்கல் மாவட்டம்னாலே சத்யான்னு வச்சு தானே போட்டேன், உங்களுக்கு எல்லாமே நாங்கள் செய்து கொடுத்தோமே, ஏன் இப்படி துரோகத்தை நீ பண்ற? ஏன் இப்படி துரோகத்தை பண்ற? இயக்கத்திற்கு தலைவருக்கு துரோகத்தை பண்ற? இதுக்குத்தான் இத்தனை ஆண்டு காலம் உங்களை நான் வளர்த்தமானாங்க. விருப்பம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க வெளியில. ஏங்க உள்ள இருந்துட்டு தொந்தரவு கொடுக்குறேன்னு அந்த நிர்வாக குழுல பேசினார்ல, அந்த அத்தனை பேர் பேசுறதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? நீங்க எங்க பதில் சொல்லி இருக்க வேண்டும்? இன்னைக்கு வந்து தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கிறீங்க. நிர்வாக குழுவில் பதில் சொல்லியிருக்கணும். அவர் 15 நிமிஷம் பேசினார், சிரிப்பு வந்துச்சு எனக்கு. அத்தனை பேர் நிர்வாக குழுவில் இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறோம், அப்படியே தலையை கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருந்தவங்க, இல்லை நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு எதுவும் உண்மை இல்லை, நான் அப்படி துரோகம் செய்யவில்லை, ஆதாரத்தை கொடுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். துரை வைகோ ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க, தலைவர் ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் பேசுறீங்களா, ஆதாரத்தை கொடுங்க, நான் நேர்மையானவன், உண்மையானவன், தலைவர் வழி நடக்கிறவன் நான், அப்படி பேசியிருக்கணும்ல. பம்புனீங்க, பம்பி போய் ஒரு வாரமா மூலையில் உட்காந்துக்கு அப்புறம் உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, நீங்க பேச மாட்டீங்கன்னு நினைச்சோம், ஆனால் கொடுத்தாங்க, பேசுனீங்க. அதுக்கு பிறகு தலைவர் என்ன செஞ்சாருங்க? அந்த தலைவனை பற்றி ஒரு சாதிய தலைவன் உன்னை துரோகின்னா துரோகி தான். எப்போ சொல்றாரு? இப்போதானே சொல்றாரு, 4 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்றார். நிர்வாகக்குள்ள எந்திரிச்சாரு, அப்புறம் எல்லாம் பேசினாங்க. இல்லை எல்லாருமே சொன்னாங்க, இல்லை கூப்பிட்டு பேசி அதை சமாதானம் பண்ணி விட்டுலான்னு சொன்னாங்க. எல்லா மாவட்ட செயலாளர் பேசினவங்க எல்லாருமே அவருடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காமிச்சதுக்கு பிறகு எல்லாரும் என்னுடைய மனநிலை உட்பட 32 ஆண்டுகள் பயணிச்சிட்டார், தப்பு பண்ணிட்டார். அவர் தப்ப உணர்ந்துட்டார். என்ன பிரச்சனை, என்ன அப்படி மாபெரும் தப்பு? ஒரு துரோகிங்கிற அந்த டேகோட வந்து அவர் சொல்றதுக்கு ஏற்கனவே உங்களை சொன்னாங்க, அவங்க எதிர்பார்த்தது நடக்கலைங்க, எதிர்பார்த்தது நடக்கல, தலைமை வந்து எதிர்பாராதது நடந்து போச்சு. அவங்க வெளியில போய் இருந்து கட்சிக்கு புறம்பா செயல்பட்டாங்க, இவர் உள்ள இருந்துகிட்டு செயல்பட்டார். எத்தனை மாவட்டத்தில் உள்ள பூந்து உங்களுக்கு அணி அமைச்சுக்கிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் ஒரு இயக்கத்துக்கு தெரியாதா? நான் நேற்றைக்கே அந்த பேட்டியில் சொன்னேன், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் என்ன பாடுபடுத்தினீங்க? இந்த மாதிரி வரிசையாக நிறைய மாவட்ட செயலாளர் சொல்ல முடியும், ஒரு 3 பேரை கையில் வச்சுக்கிட்டு அந்த மாவட்டத்தை செயல்படாமல் முடக்குனீங்க, நீங்கள் சொல்றதை கேட்கலன்ட்டு. எத்தனை மாவட்டம், எத்தனை மாவட்டத்துக்குள்ள உள்ள போய் உங்களுக்குன்னு நீங்கள் ஆளுங்களை சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கட்சிக்கு தெரியாதா அது? நீங்க என்ன செயல்பாட்டில் வர்றீங்கன்னு இப்ப பேச முடியுமா? உங்களால பேசுங்க, இப்ப பேசுங்க. இதெல்லாம் அப்படி எல்லாம் செய்யலன்னு சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் வந்து வைகோக்கு இத்தனை நாள் தெரியல. தெரியும், தெரிஞ்சும் போன நிர்வாக குழு வரைக்கும் அவர் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. அவர் எதுக்கு பயந்தார்னா, எப்படியும் சத்யாவை நான் சரி பண்ணிடுறேன், நீங்கெல்லாம் சேர்ந்து துறையை கொண்டு வந்துட்டீங்க,
வாரிசு அரசியல்னு பேசுறாங்க. இப்ப அதுக்கு அந்த பழி சொல் என் மேல வந்திருக்குது. நீங்க மீண்டும் இந்த மாதிரி சத்யா பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பேச ஆரம்பிப்பாங்க. நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், பொறுப்பை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன்ட்டார். நான் சத்யாவை சரி பண்றேன்ட்டார். அவ்வளவு நம்பிக்கை. தெரியலையே சரி பண்ணாங்களே. போன நிர்வாக குழுல கூப்பிட்டு கை கூப்பிட்டு இப்ப எந்திரிச்சு நின்று எல்லாரும் நின்று அப்புறம் நம்ம சைதாப்பேட்டை நம்ம தென்சென்னை மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் குரல் கொடுத்தார். நான் இன்னைக்கு வெளிப்படையா சொல்றேன். சைதை சுப்பிரமணியன் மாவட்ட செயலாளர் எங்க மாமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்கிறார். ஏயா போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா? உங்களால எங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. நான் செய்தது தப்பு, இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு கை கொடுத்து கட்சியில தொடர்ந்து பயணிக்கணும். உன்னால எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு நான் சொன்ன வார்த்தையிலே சொன்னார். அதுக்கு அவர் காலில் விழுந்தார். அவர் என்ன சொன்னாரு? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. இத்தனை பேர் வச்ச குற்றச்சாட்டை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். காலில் விழுந்தாரு, மன்னிப்பு கேட்டார். துரை வைகோவும் மல்லை சத்யாவும் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். தலைவர் 2 பேருடைய கையை சேர்த்து வைக்கும்போது ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சிங்க எங்க தலைவர் முகத்துல. அந்த சூழ்நிலையை நினைத்து பார்த்திருந்தால் அதற்கு பிறகு நீங்க எந்த பிரச்சனையிலும் தலையிட்டு இருக்க கூடாது. அதற்கு பிறகும் நீங்க எல்லாத்தையும் அதுக்கப்புறமும் வந்து மல்லை சத்யா அப்படிதான் எல்லாம் அவர்தான் ஒத்துக்கிறாருங்க. நான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன்னு. நான் பேச மாட்டேங்கிறது சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறீங்களா? ஆமா. இப்ப நான் யார்கிட்ட எப்படி நான் பேசினதே கிடையாது, கட்சிக்கு புறமா செயல்படலன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்க தலைவரை வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் திறந்தாழ்ந்து பேசுறான். அந்த தலைவங்களை எப்படி நீங்க உறவு வச்சுப்பீங்க? என்ன உறவு வச்சுப்பீங்க? ஒரு இயல்பா ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறேன்னா அது வேற. தலைவரை வந்து சாதியை பார்க்குறாரு. தலைவர் வந்து நான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு என்னென்னமோ சொல்றான். அந்த வல்லம் பஷீருக்கு நான் பேசுவேன், அவங்க கூட நான் ஆதரவா இருப்பேன்னு நீங்க பேசுனா என்ன மணிக்கு எத்தனை மணிக்கு அவங்க யாரு இவங்க கூட எல்லாம் பேசுறேங்கிற ஆதாரத்தை கொடுத்தாரு துரை வைகோ. எங்க போனாங்க, எங்க உட்காந்தாங்க, எந்த இடத்துல 2 மணி நேரம் உட்காந்து கூட்டம் போட்டாங்க, யாரு கூட உட்காந்து கூட்டம் போட்டாங்கிற தகவல் வரைக்கும் போன நிர்வாக குழுக்கு இந்த நிர்வாக குழுக்கு முன்னால கொடுக்கிறார் தலைவர். அப்புறம் தான் முடிவுக்கு வர்றார், இவனை திருத்தவே முடியாது. துரை வைகோ வந்து இதெல்லாம் மானிட்டர் பண்றாரு. எங்க கட்சியினுடைய தலைமை இதை மானிட்டர் பண்ணா அவன் தலைவரா இருக்க முடியாதுங்க. கட்சியினுடைய தலைமை பண்பு என்பது நான் நினைப்பதை தொண்டர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து வருவது ஒன்று. இரண்டாவது, தொண்டர்களெல்லாம் விருப்பப்படுகிற செயலை அப்படியே கையில் எடுத்து அது ஒரு இயக்கத்தின் செயல்பாடாக அதை நான் எனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதையும் மாற்றி அமைப்பது தான் ஒரு தலைமை பண்பு. அப்போ கட்சியில் இருக்கிற குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ளே போய் கட்சியில் குழப்பத்தை கொடுக்கறதுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு குறைச்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தலைமையில் இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்களா? தலைமையில் இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் இப்போ வீட்டு வாசலில் குப்பையை போட்டால் என்ன பண்ணுவீங்க? 2 தடவை எடுத்து போடுவீங்க, கூட்டி போடுவீங்க, அவன் அப்படியே கிறுக்கம்பிங்க. தொடர்ந்து அப்படியே போட ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? சண்டைக்கு நிற்க மாட்டீங்களா? ஒரு குப்பையை அள்ளி கொண்டாந்து நம்ம வீட்டில் போடுறோம். அதே மாதிரி தானே இவர். வல்லம் பஷீர் கூட உறவு இல்லைன்னு சொல்லுங்க, பேசலான்னு சொல்லுங்க. எனக்கு தெரியுங்க, அவங்க 2 பேருக்குள்ள உறவு, நித்தமும் பேசுகிற உறவு. அதுக்கு பிறகு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்ற வரல. அந்த தலைவர் மகிழ்ச்சியா இருந்தார்ல, உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? துரை வைகோ சொல்றாரு, இனிமேல் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தில் நீங்கள் அடைய வேண்டியதை அடைவதற்கு நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிதான் கை கொடுத்தார். அவர் பேசும்போது சொன்னார். இதை பேச சொல்லுங்க. எனக்கு பெரிய கோபம் என்னன்னா, அந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் யூடியூப் சேனல்ல வரிசையா பேட்டி கொடுக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்கு. வைகோ வந்து சத்யாவுக்கு ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே கவனிக்கல. என்ன கவனிக்கல? 9 தேர்தலில் கொடுத்த என் சொத்தை வித்துட்டேன், என் பத்திரத்தை கொடுத்துட்டேன், என் பத்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் அடமானம் இருக்கு. யார் உன்னை எலெக்ஷன்ல நிற்க சொன்னா? யாரு உங்களை எலெக்ஷன்ல நிற்க சொன்னா? இந்த இயக்கத்தில் எல்லாம் தேர்தலில் நிற்கிறதுக்கு இந்த பகுதியில் யாருமே கிடையாது, உங்களை விட்டா நீங்க தான் நிற்கணும்னு வந்து கட்சி வந்து உங்கள்கிட்ட கெஞ்சிச்சா? ஒவ்வொரு தேர்தலையும் எனக்கு சீட்டு வேணும்னு போராடித்தானே பெற்றீங்க, ஜெயிச்சிருவோன்னு தானே போராடி பெறீங்க. அப்போ இயக்கமும் உங்களுக்கு பணம் கொடுத்துச்சுல்ல. இப்போ என் போன்ற இயக்க தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தான் உங்களுக்கு? அவனால இயன்றதை கொடுத்தான். இப்போ அவன் யோசிச்சா, என் பிள்ளைக்கு காலேஜுக்கு பணம் கட்டிருந்த பணத்தை கொண்டு போய் அந்த எலெக்ஷனுக்கு கொண்டே கொடுத்தனே, அந்த இப்படி தலைவருக்கு துரோகம் பண்ணிட்டானேன்னு அர்த்தம் நினைக்க மாட்டான். என்னமோ நீங்கள் மட்டும்தான் உங்களை ஏதோ தலைமை வந்து வற்புறுத்தி தேர்தலில் நிற்க வச்சு நீ சொத்தை வித்துட்டு போன்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் என்ன பேசுங்க? ஒரு தலைமை பண்பற்றவர்களுடைய பேச்சு. தப்பித்துக் கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்துவது சாதியை, தப்பித்துக் கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்துறதா மற்ற எல்லா விஷயமுமே. நேர்மையா வாங்க. நிர்வாக குழுவில் நீங்கள் பேசி இருந்தால், அத்தனை பேர் வைத்த குற்றச்சாட்டுகள் பதில் சொல்லி இருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்போம். இன்னைக்கு நீங்க வெளியில வந்து சொல்றது வெட்கக்கேடு, வீணான பேச்சு. மதிமுக வந்து கிட்டத்தட்ட வந்து செங்குத்து பிளவாக போயிருச்சு அப்படின்லாம் கூட நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. நீங்க சொல்லக்கூடிய சில பத்திரிகைகள் கூட அதை பத்தி பேசுறாங்க. அதை பத்தி உங்க பார்வை என்ன? ஏங்க செங்குத்து செங்குத்தெல்லாம் இவரை விட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனாங்கங்க. எல் கணேசன் சாதாரணமான ஆளா? அண்ணன் கண்ணப்பன் சாதாரணமான ஆளா? செஞ்சி ராமச்சந்திரன் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டத்தை கட்டி ஆண்ட மிகப்பெரிய அரசியல் சக்தி.
அவரெல்லாம் போனார். இந்த கட்சியில் செங்குத்தா பிளவு வந்ததா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் என்பது அந்த தலைவர் வைகோ அவர்களுடைய இயக்கம். அவருடைய போராட்ட களம், அவருடைய புரட்சி, அவருடைய மக்கள் பணிகளுக்கு மட்டுமே இயங்குகிற இயக்கம். இந்த இயக்கத்தை எந்த சக்தியும் நீங்க பிளவுபடுத்தி கொண்டு போய் விட முடியாது. அப்பப்போ ஒருத்தர் 2 பேர் போவான், வருவான், 4 பேர் போவான், 3 பேர் போவான். போனவங்கள சிறப்பா செயல்பட்டவங்க இருக்காங்க. இப்போ அந்த டிஆர்ஆர் செங்குட்டுவன் அவர் பேரை சொல்றோம். அவர் இயக்கத்தில் இருந்த வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளரா, ஒரு அரசியல் ஆலோசனை குழுவில் இருந்தான்னு நினைக்கிறேன். இருந்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளில் குறை சொல்லலை. சத்யாவுக்காக தான் அவர் போனார் வெளியில. வெளியில போயிட்டாருங்கிறதுக்காக வந்து இப்ப நான் தொடர்புல இல்லை. எனக்கு எதுக்கு தொடர்பு? அமைதியா இருக்கவங்க தொடர்பு கொள்ளலாம். இயக்கத்திற்கு மாறாக நீங்க பதிவு பண்ணவங்கள்ட்ட எப்படி நான் தொடர்பு வச்சுக்க முடியும்? ஆனால் அவர் செயல்பட்டதை குறை சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ அழகா செயல்பட்டவர் தான் அவரு. ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சு, வெளியில போயிட்டார். அதே தான் புலவர் செவந்தியப்பன். அவர் மாவட்டத்தில் ஒன்றும் பண்ணல. அவர் மாவட்டத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்கல. ஆனால் அந்த பழைய அரசியல் தோரணையிலே உட்கார்ந்துக்கிட்டு, தலைவர்கிட்ட பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, ஒரு உயர்ந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆக வேண்டியவர். அதற்கான முயற்சிகள்லாம் முடிஞ்சு, துணை பொதுச் செயலாளர் அவரை போடுறதுக்கான முயற்சியெல்லாம் முடிஞ்சு போட போறாங்க. அவர் இயக்கத்திலிருந்து வெளியில போனார். ஏன் போனார்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர். ஒன்று அந்த பழைய பந்தாவை வச்சுக்கிட்டு, பந்தாவா பக்கத்தில் இருந்தது தலைவரும் எல்லாரும் சரி வந்துட்டாங்க நம்ம கட்சியில், நம்ம கூட அந்த காலங்கள்லாம் பயணிச்சிருக்காங்க. இப்போ இந்த இருக்கிற சூழ்நிலை வச்சுக்கிட்டு அவங்களை எடை போடக்கூடாதுன்னு அரவணைச்சுப்பார். எந்த இயக்கமும் அப்படி இருக்காது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க, இன்னைக்கு இருக்க மற்ற இயக்கங்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கங்கள் எவ்வளவு பெரிய மாற்றங்களை செய்கிறாங்க. இன்னைக்கு விவாத அரங்கங்கள்ல எவ்வளவு மாற்றங்கள், இன்னைக்கு கட்சியில் எவ்வளவு மாற்றங்கள் இளைஞர்களை பண்றோம். அடுத்த கட்டத்திற்கு ஒரு இயக்கத்தை நகர்த்தி கொண்டு போவதற்கான மாற்றங்களை செய்வதான ஒரு இயக்கம். அதுதானே ஒரு மறுசுழற்சி. அதுதானே ஆரோக்கியமாக இருக்கும். இளைஞர்களுடைய ஆக்கம், இளைஞருடைய சிந்தனை உள்ள வரணும். இன்னொன்று சொன்னார், இந்திய தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த இளைய அரசியல்வாதிகளில் நான் ஒரு ஆளாக தேர்ந்தெடுத்தாங்கன்னார். அதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கு 2 பேர் அந்த கட்சியை நாமினேட் பண்ணுறது பிளான் கொடுக்க வேண்டியது அண்ணன் சபாபதி மோகன் அவர்களுக்கு தான். ஆனால் இவர் தலைவருடைய நெருக்கமாக இருந்ததுனால தலைவர்கிட்ட அழுத்தம் கொடுத்து கேட்டு பெற்றார். அதனால தான் அண்ணன் சபாபதி மோகன் கட்சியிலேருந்து வெளியில் போனாங்க. அந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டியவர் அண்ணன் சபாபதி மோகன், அண்ணன் மல்லை சத்யா இல்லை. நான் அப்படி வந்தவன் இப்படி வந்தவன். இந்த தளத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? எனக்கு ஒரு தளம் கிடைக்கிறதாங்க எனக்கு பெருசு. அதுக்கு பிறகு என் திறமை என்னை நகர்த்தும். இதுதான் உலகம். மல்லை சத்யா அவர்கள் சொல்லுவதெல்லாம் வெளியிலே அவர் செய்தது 4 ஆண்டுகள் இயக்கத்திற்கு துரோகம், கட்சிக்கு துரோகம், தன்னை நேசித்த, தன்னை உண்மையாக நேசித்த, தன்னை ஒரு குழந்தையை போன்று சுமந்து உன்னை வளர்த்த ஒரு தலைவனுக்கு நீங்கள் செய்திருக்கிற துரோகம், கட்சியினுடைய 35 லட்சம் தொண்டர்களுக்கு நீங்கள் செய்திருக்கிற துரோகம், அதை மறைப்பதற்கு நீங்கள் சாதியத்தை கையில் எடுத்து சொன்னால் அதை விட கேவலமான செயல் எதுவும் இருக்க முடியாது. உடனே துரோகி பட்டம் கட்டினா துரோகி என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர வேற ஏதாவது தமிழ் வார்த்தை இருந்துச்சுன்னா அண்ணன் மல்லை சத்யாட்ட கேட்டு சொல்லுங்க, நான் வேணா வார்த்தையை மாற்றி பேசுகிறேன். இப்போ மல்லை சத்யா கட்சியில் தொடர போறாரா இல்லையா அப்படிங்கிறதா முக்கியமான கேள்வியா இருக்கு. கிட்டத்தட்ட கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதுபடி நான் முடிவெடுக்க இல்லை, போறேன். கட்சியில் இப்போ இந்த கடந்த நிர்வாக குழுவில் தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம எவ்வளவோ மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், நீங்கள் இந்த நிலைமையிலேருந்து நீங்கள் மாறி வர்ற மாதிரி தெரியல, நீங்கள் உங்கள் முடிவை நீங்கள் எடுத்துக்கலான்ட்டார். அப்ப இனிமேல் எல்லாத்தையும் மாறி கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, நிர்வாக குழுவிலே எடுத்த முடிவுக்கு உட்பட்டு, பொதுக்குழுவிலே எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் பயணிக்கணும்னு நினைச்சா அதோடைய அர்த்தம் அதுதான். நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி, நீங்களே முடிவு எடுத்துக்கலாம்னு அவர்கிட்டே பொறுப்பை கொடுத்துட்டார். அதுதான் அவருக்கு இப்போ பிரச்சனை. கட்சியிலேருந்து நீக்குவாங்கன்னு நினச்சது. நான் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டு அளவில் இருந்து மொத்தம் ஒரு 25 பேருக்கு மேலே யாரும் அவர் கூட போக மாட்டாங்க. கட்சியினுடைய நிலவரம் நமக்கு தெரியுங்க. அதுக்கு தான் இவர் இப்போ தொலைக்காட்சியாக போய் பேசிக்கிட்டு இந்த நிறைய இடங்கள் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலையை உருவாக்கி ஒரு பரபரப்பை கொடுக்குறாரே தவிர இந்த பரபரப்பு புஷ்வானமாகிவிடும். அடுத்து செப்டம்பர் 15 எங்கள் அண்ணா பிறந்தநாள் மாநாடு திருச்சியில் நடக்குது. அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்குற ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. 5 லட்சம் பேர் கூட போகிற மாநாடு. ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாநாடாக மதிமுகவிற்கு இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்காலம் பதில் சொல்லும். கூடிய விரைவில் என்ன ஒரு 1.5 மாத காலம் தான் காத்திருக்கோம். அதனால் அவர் விருப்பம் என்று எங்கள் தலைவர் சொல்லிட்டார். என்னையை பொறுத்த வரைக்கும் யாரையும் வெளியில் அனுப்பணும், அவர் அப்படிலாம் இல்லை. ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு எதுவும் முடிவு எடுக்க ஹோல்டு பண்ணத 4 ஆண்டுகள் என்பது ஒரு இயக்கத்திற்கு ஒரு பெரிய காரணம். போன நிர்வாக குழுவில் சேர்த்து வச்சதுக்கு பிறகும் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க. நீங்கள் அதான் எங்கெல்லாம் போனாருன்னு எல்லாம் ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவருடைய நடவடிக்கை தெரியுது. இல்லை, அதான் கேட்குறேன். அப்போ துரை வைகோ வந்து மானிட்டர் பண்ணி ஆதாரம்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வரோம் அப்படிங்கிற. துரை வைகோங்கிறது இல்லைங்க. துரை வைகோ அவரை நேராக போய் பண்ண போறாரா?
இப்போ நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு தகவல் கிடைக்கும், செய்தி கிடைக்கும், அந்த தகவல் கொடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. இப்போ அவர் ஒரு ஊருக்கு போகிறாரு, ஒருத்தரை போய் சந்திக்கிறார், அந்த ஊரில் யாராவது ஒருத்தர் கண்ணில் தட்டுப்படுவார்ல. முத்துரத்னம் இப்போ கட்சி மாறி போனார் இல்லைங்களா, அவர் 4 வருஷமாக கட்சியில் இல்லை. இப்போ அவர் காரில் ஏறி இருக்கீங்க, அவர் சந்திச்சிருக்கீங்க, அவர்கிட்ட பேசியிருக்கீங்கிற தகவலை பார்த்தவங்க சொல்கிறாங்க. அதான் இந்த மாதிரி தகவல் எல்லாமே துரை வைகோட்ட போயிருக்கு. அவர் துரை எல்லாமே வைகோ வைகோட்ட இல்ல, கட்சியினுடைய சொல்லியிருக்காரு. தலைமைக்கு போயிருக்கிறது. துரை வைகோன்னு ஏன் துரை வைகோன்னு அவரை கொண்டு வரணும்? அவர் பாட்டு ஓடிடுங்க. திருச்சி பாராளுமன்ற தொழில் எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் தனி பேட்டி எடுங்க அவரை. எந்த பாராளுமன்றம் உறுப்பினரும் செய்யாத ஒரு சாதனையை ஒரு இளம் தலைவராக இருந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கிராமமா 2 அலுவலகம் புதுக்கோட்டையில், திருச்சியில். நீங்கள் இப்போ திருச்சியை போய் ஒரு ஆய்வு செய்யுங்க. நான் உங்களை அழைப்பு கொடுக்குறேன், ஆய்வு செய்யுங்க. ஒட்டுமொத்த திருச்சி இந்த பாராளுமன்றத்தோட ஒவ்வொரு கிராமத்துக்கும் தேர்தலுக்கு பிறகு நித்தமும் போயிட்டு இருக்காருங்க. எத்தனை ரயில்வே திட்டங்கள் மாற்றிருக்காரு, செயல்பட முடியாத திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவ்வளோ உழைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரையே முடக்க பார்க்கணும். தலைமை முடிவெடுத்தது. இவர் இன்னமும் திருந்த மாட்டார் என்று. அதுக்கு பிறகுதான் தலைவர் இந்த முடிவு எடுக்கிறார். ரொம்ப கடுமையான மன உளைச்சலில் தான் தலைவர் இந்த முடிவு எடுத்திருப்பார். ஏன்னா அவர் வந்து கோபப்படுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் மேல் அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய அன்பிற்கு எல்லையே இல்லை. அப்படிங்கிற ஒரு குணம் உள்ளவர் தான். தலைவர் நாங்கள் தெரிஞ்சதுனால சொல்கிறோம். அதனால் நான் இந்த மூத்த பத்திரிகையாளராக வந்து தலைவர் வைகோவை நீங்கள்லாம் வந்து என்னமோ ஒரு சத்யாவுக்காக பேசுகிறோம், இதான் ஒரு வாய்ப்பு வைகோவை பேசணும்னு பேசுகிறீங்க. வைகோ மாதிரி ஒரு தலைவன் இந்த மண்ணிற்கு கிடைத்ததற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு குறைகள் உங்கள் மனதில் இருக்கலாம். அந்த குறைகளை சுட்டி காட்டுவதை தவறு என்று சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவனுடைய உழைப்பை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது ஊடக தர்மமாகாது. நீங்கள் 2 பக்கமும் தராசில் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அவர் உழைத்த உழைப்புகள் என்னைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவர் கடந்த 60 ஆண்டு கால பாராளுமன்ற சாதனைகள், அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு யாராவது ஒருத்தர் விரிவாக பேசி அவரை பற்றி பேசியிருக்கிறோமா? அதை பேசணுங்கிறது இல்லை. அது நம்ம மக்களுக்கான கடமை நம்ம செய்துட்டோம். தனிப்பட்ட முறையில் தாக்குதலை நிறுத்துங்கள். ஒரு இயக்கத்தில் ஏற்பட்டிருக்கிற குழப்பத்திற்கு காரணம் என்று யார் என்று தெரிந்ததற்கு பிறகு அதை குறித்து பேச வேண்டுமே தவிர, இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒருத்தரை கார்னர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு வந்து இப்போ 4 நாட்களாக இன்றைக்கு மூத்த பெரிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் களமிறங்கி இருப்பது என்பது உள்ளபடியே மனதிற்கு ரொம்ப வருத்தமான ஒன்று. நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். மக்கள் பார்க்குறாங்க. அவங்க பார்த்து முடிவு பண்ணட்டும். யார் பக்கம் உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு அப்படின்னு சொல்லி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.